வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முருகப்பெருமானுக்கு தை மாதத்தில் சிறப்பான ஒரு நாள்னா அது தைப்பூசங்க. முருகப்பெருமானே ஆறுமுகன்னு சொல்லுவோம். அவருக்கு ஆறு முகங்கள் இருப்பதனால அந்த பெயர் வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அதனால் முருகப்பெருமானுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஆறாக நம்ம செய்தால் இன்னும் சிறப்பான பலன் உண்டுங்க. முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்களில் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் இப்போது நெருங்கியாச்சு. இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு 48 நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து பழனிக்கு சென்று பழனி தண்டாதிபாணியை வழிபட்டு செய்து வராங்க. 48 நாட்களோ விரதம் இருக்க முடியாதவங்க கூட வெறும் இந்த 6 நாட்கள் முருகப்பெருமான் நினைத்து மனதார விரதம் இருந்து வழிபட்டா அந்த விரதற்கான பலன் நிச்சயம் உண்டுங்க. அதன்படி 2027ஆம் ஆண்டு தைப்பூசத்தில் 6 நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா எந்த முறையில் விரதம் இருக்கலாம், விரத நாளில் என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். விரதம் இருப்பது இறைவனுடைய அருளை பெறுவதற்கான ஒரு வழின்னே சொல்லலாங்க. இதன் மூலம் நம்முடைய உடலும் ஆரோக்கியமும் ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குன்னு அறிவியல் ரீதியாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நாம் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதல் இல்லை ஆசைன்னு நிறைவேறாத ஒன்று கட்டாயம் இருக்கும். அந்த ஆசை நிறைவேற வேண்டுன்னு பட்சத்தில் தான் நம்ம இறைவனை நினைத்து விரதம் இருக்க தொடங்குவோம். அப்படி நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வதாக இருந்தால் தைப்பூசம் ரொம்பவே சிறப்பான ஒரு நாளுங்க. தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் தான் நம்ம தைப்பூசமாக கொண்டாடுகிறோம். அதன்படி வருகின்ற தைப்பூசம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அமைந்திருக்கு. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அமைந்திருக்குங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அனைத்து முருகன் ஆலயங்களும் கொடியேற்றம் பார்த்தீங்கன்னா தற்போது நடந்து முடிந்திருக்கு. தைப்பூச நாளன்று திருவிழா பார்த்தீங்கன்னா போல காட்சியளிக்க போக இருக்கு. அப்படி சக்தி வாய்ந்த இந்த தைப்பூச நாளில் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்வது, நம்முடைய வேண்டுதல் நிறைவேற எந்த மாதிரி விரதம் இருக்கலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே 48 நாட்கள், 21 நாட்கள், 11 நாட்கள் தைப்பூச நாளன்று விரதம்னு இருப்பாங்க. அதே போல் முருகனுக்கு பெருமானுக்குன்னு உகந்த 6 நாட்கள் எப்படி விரதம் இருக்கலான்னு தெரிஞ்சுக்கலாம். இதன்படி பார்த்தீங்கன்னா ஜனவரி 26ஆம் தேதியன்று 6 நாள் விரதம் தொடங்கியாச்சு. இந்த நாளில் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்குங்க. அதனால் இன்னும் சிறப்பான பலன் உண்டு. இந்த நாளில் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனுடைய படத்தை சுத்தம் செய்து அவருக்கு நீங்கள் வாசனை நிறைந்த மலர்களை சாற்றி அவருக்கு முன்பாகவே ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. பிறகு வாசனை நிறைந்த சாம்பிராணி ஊதுபத்தி போன்றவற்றை காட்டிட்டு தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்காக நீங்கள் ஏதாவது உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் படைத்து வழிபடலாம். அப்படி முடியாதவங்க 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்க வைத்து கூட வழிபடுங்க. இந்த நாளில் நீங்கள் பால், பழம், பேரிச்சம்பழம், கற்கண்டு, ஏலக்காய் இப்படி எது இருக்குதோ அதை வைத்து முருகப்பெருமானை மந்திரமான சரணபவ என்னும் மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்யணும். இதே போல் மாலை நேரத்திலும் தீபம் ஏற்றி வைத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 108 முறை பாராயணம் செய்திடுங்க. இந்த 6 நாட்களுமே உடல்நலம் சீராக இருந்தால் ஒருவேளை மட்டும் உணவை எடுத்துக்கொண்டு மீத நேரத்தில் நீங்கள் விரதம் இருக்கலாம். சற்று உடல்நலத்தில் பாதிப்பு இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஒரு முறை மட்டும் சாப்பிடாம விரதம் இருக்கலாங்க. ஏலும் பார்த்தீங்கன்னா எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு கூட இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடலாம். இந்த விரத நாட்களில் முருகப்பெருமானுடைய மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருங்க. யாரிடமோ கோபப்படக்கூடாது. எந்தவித கெட்ட வார்த்தைகளையும் முக்கியமாக உபயோகிக்கக்கூடாது. பகலில் மட்டும் உறங்கக்கூடாது. அசைவம், மது, புகைன்னு எதுவுமே சாப்பிடக்கூடாது. தொலைக்காட்சி பார்ப்பதை இந்த நாட்களில் தவிர்த்துக்கோங்க. அதே போல் கேளிக்கை விஷயங்களை மனதை ஈடுபடுத்தாமல் ஆன்மீக ரீதியான விஷயங்களை மனதை ஈடுபடுத்தி முருகப்பெருமானுடைய நினைத்து கொண்டு முருகனுடைய மந்திரத்தை உச்சரித்தபடியே இருங்க. தைப்பூச நாள் வரை இந்த முறையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வேண்டுதல் வைத்தால் நிச்சயம் விரைவிலே உங்களுக்கான பார்த்தீங்கன்னா வேண்டுதல் நிறைவேறுங்க. அனைத்து முருகனுடைய ஆலயங்களும் பிரம்மாண்டமாக கொண்டாட இருக்கக்கூடிய இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு 6 நாட்களும் இந்த எளிமையான முறையில் விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும்.
தைப்பூசம் பார்த்தீங்கன்னா, தை மாதத்துல பூச நட்சத்திரமும், பௌர்ணமியும், திதியும் வரக்கூடிய நாள தான் நம்ம தைப்பூசமா சொல்றோம். இந்த நாள்ல தாங்க அன்னை தன் தவ புதல்வனுக்காக வேல் வணங்கிய நாளாகவும் இருக்கு. முருகனுக்கு ரொம்பவே உகந்த நாள்னா தைப்பூசமும் ஒன்றுங்க. தை மாதத்துல எப்படி பொங்கல் பண்டிகை சிறப்பாக அமையுதோ, அதே போல இந்த பூசமும் ஒரு சிறப்பான நாள். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்துல பக்தர்கள் பார்த்தீங்கன்னா, கோலாகலமாக கொண்டாடுவாங்க. நட பாண்டிற்கான தைப்பூசம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கு. இதற்காக முழு பக்தர்கள் முழு மூச்சில் தயாராகிட்டு வராங்க. தைப்பூசமும் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் 10 நாட்கள் திருவிழாவாக முருக பக்தர்கள் கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட இந்த 10 நாட்களும் விரதம் இருந்து முதல் தொடங்குது. இன்று முதல் 10 நாட்கள் வரை விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நினைத்தது நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. 10ஆம் நாள் இறுதியான பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துட்டு திருநீறு ருத்ராட்சம் அணிந்து சிவபெருமானை வழிபட வேண்டும். தேவாரம் திருவாசகம் பாராயணம் செய்யலாம். உணவு உண்ணாமல் 3 வேளைகளிலும் பால் பழம் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம். மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று சிவபூஜையில் பங்கேற்று சிவனை தரிசித்துட்டு விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கோங்க. தைப்பூச தினத்தன்று சிவ ஆலயங்களில் வழிபாடு செய்தால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. ஒரு நாளும் உன்னை மறவாத பிரியாத வரம் வேண்டுன்னு கேட்டு பெற்றுக்கலாம். அதே போல் முருகனை வழிபாடு சமயத்தில் வேல் வழிபாடு இந்த நாளை செய்வது இன்னும் சிறப்பான பலனை தரும். முடிந்தால் காலை மாலை 2 வேளையும் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க. இந்த தைப்பூசத்தன்று பழனி முருகனுடைய அபிஷேக ஆராதனை பார்த்திங்கன்னா உங்களுடைய சகல பாவங்களும் தீருங்க. இந்த நாளில் தாங்க முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் புரிந்ததால உடல் கொண்ட தெய்வானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமேதராக தைப்பூச நாளில் தான் காட்சியளித்திருக்காரு. இந்த நன்னாளில் சுபகாரியங்கள் செய்தால் தம்பதிகள் வாழ்க்கையில் எல்லா பலமும் நலமும் உண்டாகும். மேலும் குழந்தை வர வேண்டும் தம்பதிகள் இந்த நாளை விரதம் மேற்கொண்டால் நல்லது நடக்கும்னு சொல்றாங்க. முருகப்பெருமானுக்குரிய ஞான சக்தி வேலாயுதங்க. வேலும் தன்மையுடையது வெல்லுன்னு சொல்லுவாங்க. தன்னை எதிர்ந்தியவருக்கு நிச்சயம் வெற்றியை தருவார் அந்த வெற்றிவேல் முருகனும். வேல் உணர்த்துவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலின் அடிப்பகுதியை ஆழமாகவோ இடைப்பகுதி வேலசாலாகவோ நுனிப்பகுதி கூர்மையாகவும் இருக்கும். வேலை போன்று அறிவானது கூர்மையானதாகவும் அகன்றும் ஆழமாக இருக்க வேண்டும்னு உணர்த்துதுங்க. முருக வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா வேல் வழிபாடு சிறப்பான பலனை தரும். பல முருகன் கோவில்களில் வேலுக்கு மட்டுமே பூஜை செய்து வழிபடுவாங்க. வேல் வழிபாட்டில் எளிமைப்படுத்தப்பட்ட நவீன வடிவேல் சக்தி வேல்னு சொல்லலாம். மேலும் காரிய தடைகள் விலகி திருமணம் கை கொடுங்க, குழந்தை பேரும் உண்டாகும். கல்வியில் மேன்மை உண்டு, மன பயம் நீங்கி வலிமை உண்டுங்க. வியாபாரத்தில் லாபத்தையும் பில்லி சூனியம் நவகிரகங்களுடைய உண்டாகும் தோஷங்களையும் நிற்கணும். சகல ஐஸ்வர்யங்களும் உண்டு, மரண பயம் நீங்கி நீண்ட ஆயுளை பெறுவீங்க. சொந்தமாய் வீடு, நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும். கலைகளில் தேர்ச்சி, பாவங்கள் தீர்த்து புண்ணியத்தை சேர்க்குங்க. வெற்றிவேல் வீரவேல்னு விளங்கும் இடத்துல வேலின் ஆற்றணும் முருகனுடைய ஆசையும் உங்களுக்கு நிச்சயம் உண்டுங்க. இப்படிப்பட்ட வேலுக்கு உங்கள் வீட்டு பூஜையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை வைத்து மனதார இந்த தைப்பூச தினத்தன்று வழிபட்டால் இன்னும் சிறப்பான பலன் உண்டு. இந்த நாளில் வீட்டில் வேல் வைத்திருப்பவங்க காய்ச்சாத பசும்பால், பன்னீர், சந்தனம், பஞ்சாமிர்தம் கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். வேலை அரிசி நிரம்பிய செப்பு பாத்திரத்தில் நிறுத்தியோ இல்லைனா படுக்கை வசமாகவோ வைத்து அபிஷேகம் செய்திடுங்க. இந்த நாளை அபிஷேகத்திற்கு பின் சுத்தமான நீரால கழுவி சந்தன குங்குமம் இட்டு வேல் விருத்தம் இல்லைனா கந்த சஷ்டி கவசம் பாடி வழிபட வேண்டும். செவ்வாய்க்கிழமை கிருத்திகை, சஷ்டி, வைகாசி, விசாகம் வேல் வழிபாட்டிற்கு சிறப்பான பலனை தருங்க. வேலை அரிசியில் வைத்து பூஜை செய்வது உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். அபிஷேகத்திற்கு பின் வேல் மீது உள்ள சந்தனத்தை நெற்றில இடுவது ரொம்ப நல்லதுங்க. தைப்பூசத்தையொட்டு 6 நாட்கள் 48 நாட்கள்னு விரதம் இருக்க முடியாதவங்க இந்த தைப்பூச தினத்தன்றே விரதம் இருப்பதாக இருந்தீங்கன்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு நெற்றில திருநீர் அணிந்து கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதின்னு முருகனுடைய பார்த்தீங்கன்னா பாடல்களை பாராயணம் செய்திடுங்க. இந்த நாளை வேலைக்கு செல்பவங்க கந்தனை காலையிலேயே பூஜித்து மனதார வணங்கிட்டு நாள் முழுவதும் கந்தனை நினைத்து ஓம் சரணபோ எனும் மந்திரத்தை உச்சரித்தவாறே வேலையை நீங்கள் செய்யலாம். காலை மதியம் 2 நேரமும் பால் பழம் மட்டும் அருந்தி விரதம் இருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது. முருகனை வழிபாடு சமயத்தில் முருகன் வேலையும் நீங்கள் வழிபடுவது நல்லதுங்க. மேலும் காலை மாலை 2 நேரமும் கோவிலிற்கு சென்று வழிபடுவதும் இன்னும் சிறப்பான பலனை தரும். இந்த ஆண்டிற்கான தைப்பூசம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி, அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில அமைந்திருக்கு. அதனால முருக பக்தர்கள் பார்த்தீங்கன்னா
இந்த நாளில் காலை மாலை இருநேரமும் முருகன் கோவிலுக்கு சென்று நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து மாலை நேரத்தில் முருகனுக்கு நடத்தக்கூடிய அபிஷேகத்தை கலந்து கொள்வது சிறப்பான பலனை பெற்றது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.